முதலமைச்சருக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் இன்னைக்கு 313 தேர்தல் அறிக்கையின் 313 சொல்லப்பட்டது அவங்களுடைய காலமுறை ஊதியம், அவங்களுடைய பணிக்கொடை, அங்கே யாராவது இறந்து விட்டால் உடனடியாக 25,000 ரூபாய் கொடுப்பது போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர் செய்திருந்தார். இன்னைக்கு அவங்களாம் எதிர்த்து போராடுறாங்க. எதிர்த்து என்ன செய்யறாங்க? போராடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் தன்னுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்யணும்னு சொன்னாங்க. 5 வருஷமா இன்னும் செய்யல. அவங்களும் இன்னைக்கு என்ன பண்றா, எதிர்த்து ஜாக்டோஜியா போராடுறாங்க. இதெல்லாம் இது மாதிரி 470 தேர்தல் அறிக்கைகள் அவர்கள் செய்யாம இருக்கிறாங்க. இதெல்லாம் போராட்டமா எதிர் மனநிலை இல்லையா? சரி, சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம், மின்சார கட்டண உயர்வு 300 மடங்கு அதிகம். உங்க வீட்டிலே நீங்களே கட்டியிருப்பீங்க. உங்களுக்கே அந்த மனநிலை இருக்கு. ஆனா முதலமைச்சர் அந்த மனநிலை, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை, எதிர்ப்பு மனநிலை அவங்களுக்கு தெரியல. இன்னொன்னு, குடும்ப ஆட்சி. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், இந்நாள் முதல்வர் நம்ம மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக்குங்கிற நோக்கம் தான் இருக்கிற தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யணுங்கிற எண்ணமோ உணர்வோ சிந்தனையோ நம்மளுடைய முதலமைச்சருக்கு இல்லை. ஆனா இன்னொரு மக்கள் போராடாம இருக்காங்க. அவங்க எப்படி போராடுவாங்கன்னா, என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு வாக்கு சாவடியில் வந்து அவங்களுடைய மனநிலையை தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களித்து அந்த போராட்டம் நடத்துவாங்க.